த்ரில்லர் ரசிகர்களுக்காகவும் ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படமும் ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸும் கொண்டு வந்திருக்கேன். ரெண்டுமே சும்மா அட்டகாசமாக இருக்கும். ஒன்றில் வில்லனை யாருன்னு சொல்லி முன்னாடியே காமிச்சிருவாங்க. அவருக்கு அடுத்து என்னெல்லாம் அவன் பண்ணுறான் அப்படிங்கிறத சுவாரஸ்யமாக ரொம்ப சூப்பராகவே படத்தில் காமிச்சிருப்பாங்க. இன்னொன்று வெப் சீரிஸில் வந்து முடிஞ்சால் கொலையாளி யாருன்னு சொல்லி கண்டுபிடிப்பா அப்படிங்கிற அளவுக்கு படம் பார்க்குற நம்மளுக்கே சவால் விட்டுருப்பாங்க. வாங்க என்னன்னு சொல்லி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதையும் படமும். இன்னைக்கு 2 கிரைம் த்ரில்லர் ஜானரில் இருக்கிற சீரிஸும் ஒரு படத்தையும் தான் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம திரைப்படத்தை பற்றி பார்த்துடலாம். அந்த படத்தோட பேர் களம் காவல். 2025 கடைசியில் மலையாளத்தில் வந்துச்சு. லேட்டாக வந்த படம் சும்மா பட்டி தொட்டியெல்லாம் பட்டையை கிளப்புச்சு அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தை பார்க்குறப்போ ஆல்ரெடி ஒரு கதையை எடுத்து வச்சிருக்காங்களே வெப் சீரிஸா, திருப்பி இந்த படத்தில் என்னதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி படத்தை பார்த்தாலுமே எந்த இடத்துலையுமே போர் அடிக்காமல் சும்மா சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் மம்முக்காவோட வில்லன் தான் பீக் வில்லனிசம் மம்முட்டி மூவி அப்படின்னா இந்த படத்தை கண்ணை மூட்டு சொல்லலாம். அவரோட மேனரிசம்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, யார் சாமி நீ இந்த வயசில் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாப்புல. அதுக்கு ஈக்குவலாக விநாயகனோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பராகவே இருக்கும். இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது தான். சைனட் மோகன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து 20க்கும் மேற்பட்ட பெண்களை கொலை பண்ணாப்புல அப்படிங்கிறத அந்த கதையை வச்சு ஆல்ரெடி ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு. இப்போது அதே கதையை வச்சு இப்போ அது படமாகவே வந்திருக்கு. இப்போது அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 20க்கும் மேற்பட்ட பெண்களை கொலை பண்ண ஒரு சைக்கோ சீரியல் கில்லரை எப்படி போலீஸ் கண்டுபிடிச்சி கைது பண்ணாங்க அப்படிங்கிறதான் கதை. கதை வந்து சிம்பிளான ஒன்லைன் தான். ஆனால் இதில் மெயின் மேட்ரு என்ன அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். மம்முட்டியோட பெர்ஃபார்மன்ஸும் விநாயகனோட பெர்ஃபார்மன்ஸுமே அல்டிமேட்டாக இருக்கும். இன்கேஸ் இந்த படத்தில் மம்முட்டியோ இல்லை விநாயகனோ நடிக்காமல் சாதாரண ஒரு 2 நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இவ்வளோ தூரத்துக்கு பேசப்பட்டிருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸு பீக் லெவலில் இருக்கும். அதுவும் இன்ட்ரோவில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. என்னடா எதிரே பார்க்கல இப்படி ஒரு ட்விஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ட்விஸ்ட்டு செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இவங்க 2 பேர்த்தோட பெர்ஃபார்மன்ஸு, அதுக்கப்புறம் இன்ட்ரோவில் வந்த அந்த ட்விஸ்ட்டு, அதுக்கடுத்து என்கேஜிங்காக படத்தை கொண்டு போன விதம், இது எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு பிஜிஎம் வந்து ரொம்பவுமே பக்க பலமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பிஜிஎம் ஒவ்வொன்றுமே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதுவும் மம்முக்காவோட வில்லனுக்கு உண்டான மேனரிசத்தெல்லாம் காமிக்கிறப்போ ஒரு பிஜிஎம் வருங்க, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த படம் நல்லா த்ரில்லராக என்கேஜிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. ஆனாலும் இந்த படம் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி ஒரே இடத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் படம் பார்க்குறப்போ நம்மளுக்கு வரத்தான் செய்யும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இவன் தான் வில்லன் அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு வந்து ஒரு ஹிண்ட் கிடச்சிரும். கையிலேயே ஒரு லட்டு கிடச்சிருக்கேப்பா, அந்த லட்டு நீ சாப்பிட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக வில்லனை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல கண்டுபிடிக்காம மறந்துட்டாப்ல என்னன்னு தெரியல. அது நம்ம படம் பார்க்குறப்போ என்னடா ஈஸியாக கண்டுபிடிக்காம விட்டீங்க அப்படிங்கிறப்போ படம் பார்க்குறப்போ நம்மளுக்கு இந்த கேள்வி எல்லாமல் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஒரு சில இடத்துல கொஞ்சம் கட் போட்டிருந்தாங்க அப்படின்னா படம் இன்னும் ஸ்பீடாகவே இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் கொடுத்து இந்த படத்துக்கு நம்ம கதையும் படமும் ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 8.5 கொடுப்பேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த படத்தோட பேர் களம் காவல். சோனி லீவில் இருக்குது, தமிழ்லேயே இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் 2வது சொல்ல போகிறது ஒரு முரட்டுத்தனமான வெப் சீரிஸு. படத்தில் பலான காட்சிகள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எக்கச்சக்கமாக இருக்குது. எபிசோடுக்கு எபிசோடு ட்விஸ்ட் இருக்கோ இல்லையோ, ஆனால் இந்த மாதிரி மேட்ரு வந்து எபிசோடுக்கு எபிசோடு இருக்குது. அதனால நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. படத்தில் கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சால் கொலகாரன் யாருன்னு சொல்லி கண்டுபிடுறா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறவனுக்கு சவால் விட்டுருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி தான் ஏற்கனவே குற்றம் புரிந்தவன் ஒரு வெப் சீரிஸ் நம்ம தமிழ்லேயே வந்துச்சு. கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான். முடிஞ்சால் எவன் கொலகாரன் நீ கண்டுபிடுறியா, உனக்கு ஒரு சவால்ரா, ஓப்பன் சேலஞ்சரா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இதுவுமே சொல்லியிருப்பாங்க. இந்த சீரிஸோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ரேச்சல் அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து 40 இடத்துல ஒருத்தர் ரணக்கொடூரமாக குத்தி கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிருக்கான். ஆனால் அந்த பொண்ணை காட்டுக்குள்ளே போட்டு போயிருக்கான். இப்போது ஹீரோ வந்து ஜாக் அப்படிங்கிறவர், ஹீரோயின் வந்து அனா அப்படிங்கிறவங்க. இவங்க 2 பேருமே கணவன் மனைவி. ஆனால் இவங்க 2 பேரும் சரியாகவே பேசிக்கிற மாட்டாங்க. ஒரே ஒரு காரணத்தினால 2 பேருமே பிரிஞ்சிருப்பாங்க. ஒருத்தவங்க மனைவி வந்து நியூஸ் ரிப்போர்ட்ரு. அதான் நியூஸ் ரிப்போர்ட்டர்னால தெரியுங்களா, சின்ன ஒன்று லீக் ஆனாலே போதும் அதை அப்படியே மிகப்பெரிய செய்தியாக மாற்றிடுவாங்க. அப்படி வரலாமல் படித்தவங்க தான் அவங்க. ஆனால் இவர் வந்து உனக்கு நான் வந்து சலிச்சவே இல்லடா அப்படிங்கிற மாதிரி தான் டிடெக்டிவாக இருக்கிற நம்ம ஜாக் வந்து ஹீரோ. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸில் அவர் தான் இன்வால்வ் ஆகி விசாரிக்க ஆரம்பிப்பாப்புல. இப்போ இவங்களும் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ இவங்க 2 பேர்த்தோட விசாரணையுமேவும் வெவ்வேறு கோணத்தில் இருந்தாலுமேவும், ஆனால் இவங்க 2 பேரோட விசாரணையுமேவும் ஒரே நேர்கோட்டில் வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து என்ன மாதிரிலாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் அந்த சீரிஸோட கதை. கடைசி வரைக்குமேவும் அந்த சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ண விதம் சூப்பராகவே இருக்கும். ஒரு எபிசோட் முடிய போகும், அப்போ ஒன்று ரிவீல் பண்ணுவாங்க, என்னடா இப்படி ஒரு ட்விஸ்ட்டா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். ஆனால் அதுக்கடுத்து ஒன்று அப்படியே ஒவ்வொரு எபிசோடுமே மாற்றி மாற்றி ட்விஸ்ட்டுன்ட்டாக போய்கிட்டே இருக்கும்.
ஆனால் ஒவ்வொரு எபிசோடு வர்றப்போ நான் சொன்ன மாதிரி அந்த பலான காட்சிகள் இருக்க தான் செய்யுது. இது எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லி உங்களால் யூகிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால தனியாக உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்பவுமே நல்லது. இந்த வெப் சீரிஸுக்கு கதையும் படம் ரேட்டிங் என்ன அப்படின்னா 10க்கு 8.5 கொடுப்பேன். சீரிஸ் தரமாக இருக்கும். மொத்தம் 6 எபிசோடு தான். 6 எபிசோடுமே சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணி நல்லா என்கேஜிங்காக த்ரில்லிங்காக நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. வாய்ப்பு கிடைச்சு அப்படின்னா இந்த வெப் சீரிஸை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சீரிஸோட பேர் கிஸ் அண்ட் கர்ஸ். நான் சொன்ன களங்காவல் படமும் கிஸ் அண்ட் கர் வெப் சீரிஸும் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை இனிமேல் தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா நினச்சா தாராளமாகவே பார்க்கலாம். ஆனால் களம் காவல் வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸை தனியாகவே பாருங்கள், அதுதான் ரொம்பவுமே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம கதையும் படம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கின்ற நம்பிக்கையோட அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.